திருச்சி மாவட்டம் வையம்பட்டி அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த 2 மாணவிகளின் உடல்களும் இன்று திருச்சி அரசு மருத்துவமனையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன. அது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், உடற்கூறாய்வு தொடங்கிவிட்டதா? பெற்றோர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் இது பற்றி? இன்னும் சற்று நேரத்துல உடற்கூறு ஆய்வு தொடங்க இருக்கு. ரயில்வே போலீசார் அதற்கான முன்முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான உடற்கூறு ஆய்வு நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான கடிதங்களை திருச்சி மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அந்த முதல்வர் அந்த மருத்துவர்களிடம் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களிடம் கொடுத்திருக்காங்க. அந்த கடிதங்களோடு இணைந்து கேமராக்கள் வைத்துக் கொண்டு ஒரு மருத்துவ குழுவாக ஒரு 3 பேர் கொண்ட மருத்துவ குழுவோடு இணைந்து அந்த உடற்கூறு ஆய்வு என்பது நடத்தப்படும் என தெரிய வருகிறது. இந்த உடற்கூறு ஆய்வானது இன்று மதியம் 2 மணிக்குள் முடிந்து அந்த பிரேதமானது அந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. லெனின், மாணவிகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பா இந்த விசாரணை நடைபெற்று இருக்கு இல்லையா? அது பத்தின விவரங்கள் சொல்லுங்க. குறிப்பா அந்த செல்வி, ரதி தேவி 2 பேரும் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள். ஒரு செல்வி வைரம்பட்டிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர், ரதி தேவிங்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய சரளம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். 2 பேருமே நண்பர்கள். 2 பேருமே வையம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று முன்தினம் பள்ளி முடிந்து அவர்கள் வீடு திரும்பலனோட சந்தேகத்தின் அடிப்பு அவங்க 2 மாணவிகளையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வையம்பட்டி காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் புகார் கொடுத்தாங்க. இரவு முழுவதும் இந்த தேடுதலுக்கான படலம் என்பது நடந்தது. மறுநாள் அதிகாலையில தான் இந்த 2 பேரும் பிணமாக தண்டவாளத்துக்கு அருகே கிடக்குறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சு உடனடியாக ரயில்வே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று அந்த பிரேதங்களை கைப்பற்றி மணப்பாறை அரசு பொது மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக முதல்ல அனுப்பி வச்சாங்க. அந்த மாணவர்களுடைய மரணத்துக்கு என்ன காரணம் என்பது குறித்த விவரங்கள் எங்களுக்கு தெரியணும், அதற்கான உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு 2 மாணவிகளுடைய உறவினர்களும் தொடர்ச்சியாக நேற்று சாலை மறியல், காவல் நிலையத்தை முற்றுகையிடுவது, இப்படி தொடர் போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருந்தாங்க நேற்று. எனவே அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்ததால் மணப்பாறை அரசு பொது மருத்துவமனையிலிருந்து அந்த பிரேதங்கள் 2ம் திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. திருச்சி அரசு பொது மருத்துவமனையில ஒரு மருத்துவரை கொண்டு அந்த உடற்கூறு ஆய்வு நடத்தாமல் ஒரு மருத்துவ குழுவை கொண்டு அந்த உடற்கூறு ஆய்வு நடத்துவதற்கு இங்கு ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. லெனின், இது சம்பந்தமா மாணவிகளுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கிறதா அவங்க சொல்றாங்களா? இப்ப அந்த மாணவிகள் தங்களுடைய கைப்பட எழுதிய கடிதத்தை முதல்ல பள்ளியில இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் தங்கவேலு என்பவர் தான் அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டாரு. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குங்கிற எந்த விவரமும் காவல்துறையினர் எங்களுக்கு தெரிவிக்கல. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியணும். அதே போல அந்த கடிதத்தில் சில மாணவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்கள் தான் அந்த சாவுக்கு காரணமா என்பது குறித்த விவரங்களும் எங்களுக்கு தெரிய வரணும். இது எங்களுக்கு மர்மமான ஒன்றாகவே இருக்கு. ஒரு ரயில்ல அடிபட்டு இறந்தது போன்ற ஒரு சூழ்நிலை என்பது நாங்க பார்க்கும்போது அந்த உடல்ல தெரியல அப்படிங்கிற சந்தேகத்தெல்லாம் அந்த பெற்றோர்கள் முன்வைக்கிறாங்க. நேற்று முதல் அவர்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்காங்களே ஒழிய அதற்கான காரணத்தை காவல்துறையினம் தெரிந்து கொள்வதற்கான தொடர் முயற்சியில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி தெளிவுபடுத்தக்கூடிய எந்த பணியும் நடக்கல அப்படிங்கறதான் அந்த பெற்றோர் தரப்புல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு.